என்னோடு மிக நெருக்கமாக இந்த இனத்தின் விடுதலைக்காக உழைத்த தம்பி என்னிடம் வந்து 3வது முறை என்னிடம் பெற்றுச் சென்ற நூல் சுபாஷ் சந்திரபோஸ் எழுதிய நூல், சந்திரபோஸை பற்றிய அந்த நூல் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருந்ததை நான் அப்படியே அவருடைய கையிலே தூக்கி கொடுத்தேன் தம்பியிடம். அது எவ்வளவு பெருமதி மிக்கது என்பதை இலங்கை தேசத்தினுடைய தமிழ் பிரதேசத்தினுடைய விடுதலையை இன்றைக்கு இங்கே இருக்கின்றவர்கள் எங்கெங்கோ இருந்தெல்லாம் வந்திருக்கின்றீர்கள். எத்தனையோ பெரியவர்கள், ஆன்மீக தலைவர்கள் கூடியிருக்கின்றீர்கள். 32 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய சிறை இருந்து தன்னுடைய தாயை, தன்னுடைய தாய் மண்ணை, அதன் விடுதலையை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய கால்களை வைக்க வேண்டும் என்று தேடி வந்த அந்த தம்பி சாந்தன், இன்றைக்கு நாங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிலைமை. அப்படி செய்தோம். ஆயுதம் எடுத்து போராடினார்கள் என்பதற்காக, விடுதலைக்காக போராடுகின்றவர்கள், நினைப்பவர்கள், தங்களை அர்ப்பணிப்பவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள். அவர்களுடைய தலைவர்களாக இருந்த மகாத்மா காந்தி, அவர் ஆயுதத்தை ஏந்தியவர் அல்ல. ஜவஹர்லால் நேரு அப்படி ஆயுதம் ஏந்தியவர் அல்ல. இந்த மண்ணிலும் ஆயுதம் ஏந்தியவர்கள் எத்தனையோ ஆயிரமானவர்கள் இவ்வாறு நீதிமன்றங்களிலே நிறுத்தப்பட்ட பொழுது உங்களுடைய தலைவர்கள் அவர்களுக்காக வாதாடி இருக்கிறார்கள். மகாத்மா காந்தி வழியிலே, ஜவஹர்லால் நேரு வழியிலே. எனக்கு சிறையிலே இருக்கின்ற பொழுது நான் அந்த மனிதனை முகத்தை மறக்கவில்லை. கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, அது முழுமையாக எனக்கு படிக்கின்ற ஒரு ஆறுதல் தந்த ஒரு நூல் இன்றும் என் கையிலே மிகவும் பழமையான பக்கங்களோடு இருக்கின்றது. என்னை பக்குவப்படுத்தியது என்று சொல்லலாம். நான் பக்குவமாகிவிட்டேன் என்று நான் சொல்லவில்லை. அந்த இலட்சியத்தை அடைந்து விட்டோம் என்று எங்கள் மக்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதை பற்றி பலவிதமான செய்திகள் உங்கள் மனதிலே படைந்து கொண்டிருக்கின்றன, பரவி கொண்டிருக்கின்றன. ஏக்கம், ஆதங்கம், எங்களுடைய எதிர்காலம் என்ன என்று கேட்கின்ற நேரத்திலே ஆயுதம் எடுத்து போராடினார்கள். நான் அதை மிகவும் அதிகமாக பார்க்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. பிரபாகரன் இருக்கிறாரா இல்லையா என்று இந்திய நாளிதழ்களிலே, உலகத்தின் செய்திகளிலே அந்த கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வழியிலே வந்த தம்பி சாந்தன், அவருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகின்ற போது இத்தனை பேரும் இந்த மண்டபத்திலே, இது எத்தனையோ லட்சம் மக்களை பிரதிபலிக்கின்ற விடுதலைவாதிகளுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் இந்த கருத்தை சொல்வதற்கு காரணம், ஜவஹர்லால் நேரு மக்களை கொலை செய்த ஆஷ்துரை, இங்கிலாந்தினுடைய தளபதி, அவரை பழிவாங்கி தங்கள் விடுதலை உணர்வை தீர்த்து நிரூபிக்க வேண்டும் என்ற பகவத்சிங், உத்தமசிங், எங்கள் இளம் சமுதாயம் இதை தெரிய வேண்டும், படிக்க வேண்டும். அந்த வழியை இந்த நேரத்திலே நான் சொல்லி அவருக்கு அஞ்சலி செலுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தனியே விடப்பட்டவர்கள் அல்ல. எங்களுடைய இனத்தின் விடுதலை, எங்கள் தேசத்தின் விடுதலை, ஆயுத போராட்டம் எப்படி எத்தனை நாடுகளில் விடுதலைக்காக அது போராடப்பட்டிருக்கின்றது. இங்கே அப்படி போராடுபவர்களை நாங்கள் அந்நியப்பட்டு கைவிடவில்லை. இதயங்களிலே வாழ்கிறார்கள், இருக்கிறார்கள். எங்களுடைய விடுதலைக்காக அந்த விடுதலை அடையும் வரை அந்த நினைவுகள் எங்கள் இதயத்திலே இருக்கின்றது என்பதைப் போல தம்பி சாந்தன் சந்தனமானவர் என்று சொன்னதை விட அது தலையிலே நெற்றியிலே போடுவது மட்டுமல்ல, எங்கள் இதயத்திலே இருக்கின்ற ஒரு விடுதலை வீரனை பற்றி நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக
அரசியல் நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி, நாங்கள் சார்ந்த தமிழரசு கட்சி, தமிழ் மக்களுடைய அடையாளமாக இதுவரையில் இருந்து வரக்கூடிய கட்சி இப்பொழுது நீதிமன்றத்தில் அதனுடைய தெரிவுகள், அதாவது தலைவர் உள்ளிட்ட அனைத்து பதவி நிலை ஆளர்களுடைய தெரிவு இடைநிறுத்தப்பட்டு இடைக்கால தடை விதிக்கப்பட்ட நிலை இருக்கிறது. இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயம். இது நீண்ட காலமாக ஒரு சிவில் வழக்கு, ஒரு நீண்ட காலத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்த கட்சியினுடைய மிக நீண்ட காலம் சிறைத்த தன்மையுடைய இயங்கு நிலையில் உள்ள உறுப்பினர்களில் ஒரு சிலரிலே நான் ஒருவன் என்ற முறையில் இதுவரையிலே கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவராக இருந்து வந்தவன் என்ற முறையிலும் ஒரு விண்ணப்பத்தை எங்களுடைய கட்சிக்காரருக்கு முன்வைக்க நான் விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த முரண்பாட்டிலே இப்பொழுது இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விடயம், இந்த மனு குடியியல் சட்டக்கோவையின் அடிப்படையில் 16வது பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் யாரும் இடைபுகு வாய்ப்பு அதில் அந்த ஏற்பாடுகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஏற்கனவே எங்களுடைய கட்சியிலே மத்திய செயற்குழு உறுப்பினர் ஒருவர் இடைபுகு மனுவையும் தாக்கல் செய்திருக்கிறார். இதுகளெல்லாம் இழுபடும். அப்போ இது எல்லாமே நீண்டு போகிற பொழுது ஒரு பாராளுமன்ற தேர்தலோ ஜனாதிபதி தேர்தலோ வருகிற பொழுது எங்களுடைய கட்சி ஒரு பலவீனமான நிலையில், ஒரு செயல்பாடற்ற நிலையில், இயங்கு நிலை இல்லாத நிலையில் ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இதையும் தவிர்க்கப்பட வேண்டும். கட்சி உடனடியாக இயங்கு நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய கருத்து வேறுபாடுகளை மறந்து இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பரஸ்பர குற்றச்சாட்டுகளை தவிர்த்து கொண்டு அதனுடைய எல்லாரும் அவற்றை தவிர்த்து கொண்டு ஒரு ஒற்றுமையான நிலைக்கு வந்து இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதோடு எங்களுடைய யாப்பு முறைப்படியான யாப்பு, திருத்தமான யாப்பு, அதாவது மூல யாப்புடன் 2008ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் மற்றும் 2010ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முழுமையான திருத்தங்களை திருத்தம் செய்த வரைவு யாப்பு என்னிடம் இருக்கிறது. கட்சித் தலைவர் வாவை சேனாதிராஜாவும் இருக்கிறது. ஆனால் பல விடயங்கள் முறைப்படியாக அமையவில்லை என்பதும் எனக்கும் தெரியும். ஆனால் அவற்றையெல்லாம் நான் பேசாமல் 21ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் 27ஆம் தேதிக்கு நான் மௌனம் காத்ததுக்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் எவ்வாறாயினும் இந்த பொதுச்சபை கூட்டங்களை முடித்து தேசிய மாநாட்டை நடாத்தி முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் கூட மௌனமாக இருந்தேன். இதில் சொல்லவில்லை, குறைபாடுகள் எனக்கு தெரியும். அவை மீண்டும் நாங்கள் அதை பேசாமல் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து இந்த பிரதேசவாதம் அல்லது குறுகிய தனிநபர் உடைய ஆதரவு என்ற நிலை இல்லாமல் கட்சி என்ற நிலையை மையப்படுத்தி சிந்தித்து நாங்கள் எல்லோரும் இந்த வழக்கில் இருந்து விடுபட்டு கட்சியை இயங்க நிலைக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற நிலையில் தெற்கத்திய சக்திகள் கூட இந்த எங்களுடைய புலவுகளுக்குள்ளே ஊடுருவக்கூடிய வாய்ப்புகள் கணக்க இருக்குது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். அதையும் புரிந்து கொண்டு ஒரு தீர்க்கமான யாப்பில் பிழை இருக்குது, அமலாக்கத்தில் பிழை இருக்குது, அதை நாங்கள் பேசி தீர்க்கலாம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவ்வாறு ஏதாவது யாப்பு கருத்து இருந்தால் நாங்கள் கூடி பேசுவோம். ஆனால் அதை இப்பொழுது நீதிமன்றம் ஊடாக கூட்டி கட்சியை கட்டுப்படுத்துகிற நிலையில் இருந்து அதை விடுவிக்கிறதுக்கான செயல்பாடுகளை எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் முழுமையாக அர்ப்பணித்து பேதங்களை தவிர்த்து மறந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். மேலும் எந்த இடையீட்டு மனுவையும் எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் அதில் சம்பந்தப்படக்கூடாது, அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று மிக வினயமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் மிக வருத்தத்தோடு நான் அவதானிப்பது, பல்வேறு சந்தர்ப்பங்களில் எங்களுடைய உறுப்பினர்களே ஒருவர் குற்றம் சாட்டி பரஸ்பர குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டு முரண்பாடுகளை மேலும் வளர்க்கின்ற ஒரு துன்பகரமான நிகழ்வை பார்க்கின்றேன். இது கட்சி என்றால் எல்லோரும் சேர்ந்தது தான். இதில் சுமந்திரன் வேறு, ஸ்ரீதரன் வேறு என்று என்னை பொறுத்தவரையில் நானும் பார்க்கவில்லை. அவ்வாறு நீங்களும் பார்க்கக்கூடாது. ஒருவருக்கு எதிராக அவரை குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டிருந்தால் இது எங்களுடைய தேசிய தெற்கத்திய எதிரிகளுக்கு வாய்ப்பாக இருக்கிறது மட்டுமல்ல, எங்களுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய முரண்பட்ட கட்சிக்காரர் அல்லது அணுகுமுறைக்காரருக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். ஆகவே முதலாவதாக
இது கண்ணபிரிந்து பிரதேசமாகவும் கட்சி ரீதியாகவும் தனி ஆதரவாளர்களாகவும் இருக்கிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய அந்த கருத்து பரிமாற்றத்தை பகிர்வை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றும் மிக மன்றாட்டமாக கேட்கிறார். தற்போதைய நிலையில் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம், எங்களுடைய கட்சி உறுப்பினர்களே தனித்தனியாக கண்ணை பிரிந்து ஒருவர் குற்றஞ்சாட்டுவோம் விமர்சிப்பதுமான நிலை காணப்படுகிறது. இதை தவிர்த்து கொண்டு இதை அண்மையிலே நாங்கள் இன்னும் ஒரு தமிழ் புத்தாண்டை சந்திக்க இருக்கிறோம். அந்த புத்தாண்டில் இருந்தாவது நாங்கள் பேதங்களை மறந்து தனிநபர்களே அல்லது கூட்டாகவோ உறுப்பினர்களோ அணிகள் என்று பேசுவதை தவிர்த்து முதலாவது அணி என்ற நிலையிலிருந்து விடுபட்டு கட்சி என்ற மத்திய சிந்தனையிலே நாங்கள் வந்து ஒற்றுமையாக இந்த கட்சியை முன்னெடுப்பதற்கான ஒரு திட சங்கல்பத்தை எங்கள் கட்சி உறுப்பினர்கள் யாவரும் எடுக்க வேண்டும். அதற்கான செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று மிக வினயமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.